நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். அதாவது நம்ம ஆதி இருக்கார்ல, ஆதிக்கு வந்து நம்ம பாரதி வந்து நோக்கு வர்ற மாதிரி கழுத்திலே ஒரு இடி இடிச்சிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதை வந்து முத்தத்தால் வந்து சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து நம்ம அழகரை வந்து நம்ம ஆண்டாள் வந்து வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்கல்ல, அதுக்கடுத்து வந்து ஆதி வந்து வராங்க. ஆதி வந்துட்டு என்ன அழகரை காணோம் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அவர் தான் அங்கே போயிட்டார்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும், என்னது போயிட்டாரா, அவன் அங்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தானே, பிற எப்படி அங்கே போனான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இங்கே ஒரு பெரிய சம்பவமே நடந்து போச்சு. இங்கே நம்ம ஆண்டாள் இருக்கார்ல, ஆண்டாளே வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னது தூக்கிட்டு போயிட்டாளா, ஏன் தூக்கிட்டு போனோம், ஏன் அவனுக்கு கால் இல்லையா, நடந்து போக மாட்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பெரிய சம்பவமே நடந்து போச்சுங்க, ஆக்ஷன் பிளாக்கே நடந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக்ஷன் பிளாக்கா, நான் அதை பார்க்காம மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம ஆதி வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க, ஃப்ரீயாக விடுங்க, நான் பார்த்துக்கிறேன், இப்போ அங்கே என்ன நினச்சோ அதை அப்படியே இங்கே உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, சரி செஞ்சு காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் போட்டு அடி வெளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாரதி என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஆதி கேட்காங்க. ஏங்க நீங்கள் தானே கேட்டீங்க, அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டிங்களே, இருங்க இன்னும் ஒன்று பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சு கழுத்தில் ஒரு குத்திடுறாங்க. கழுத்து அப்படியே திரும்பிக்கிறது. கழுத்து திரும்பிக்கிடுச்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் தானே கேட்டீங்க என்னடா இருந்துச்சின்னு அப்படின்னு சொன்னோன்னே, ஏங்க அதை நீங்கள் வாயால் சொல்லியிருக்கலாம்ல, இப்படி அடித்து தான் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து அங்கே கழுத்தை திருப்பிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் வந்து ஐயோ எனக்கு வேண்டாம்ப்பா இந்த வம்பு, நான் விளாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்துச்சு ஒரு பக்கம் விளாட போயிடுறாங்க. அடுத்து பார்த்தா பாரதி கழுத்து சரி பண்ணுங்க, கழுத்து திரும்ப மாட்டேங்குது அப்படின்னே சொல்லிட்டு இருக்காங்க. ஓ சரி பண்ணணுமா, சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் மெதுவாக வராங்க. மெதுவாக வந்து உட்காந்துக்கிட்டு அப்படியே கழுத்தில் வந்து ஒரு முத்தம் கொடுக்காங்க. முத்தம் கொடுத்தவொடனே நல்லாயிருது. உடனே ஐயோ இன்னும் கழுத்து வலிக்க, ரொம்ப வலிக்க, திருப்பி இன்னும் கொஞ்சம் சரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே திருப்பியும் வந்து முத்தம் கொடுக்காங்க. முத்தம் கொடுத்தோடனே ஆகா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிக்கிட்டு இருக்குது, இன்னும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆதி இந்த மருந்து வந்து ரொம்ப டேஞ்சர், அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு, அது மாதிரி இந்த மருந்து வந்து அளவோடு தான் கொடுக்கணும், அளவுக்கு அதிகமாக கொடுத்தோம்னா அவ்வளோதான், நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நல்லா சிரிச்சுக்கிட்டே வந்து பாரதி போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.